ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஒரு சுவையான முட்டை வறுவல் எப்படி செய்யலான்றது பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து முட்டையை பாயில் பண்ணி எடுத்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து சட்டியில் பார்த்திங்கன்னா அதை நான் என்னால் கேப்சர் பண்ண முடியல. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆயில் விட்டுருக்கேங்க, ஒரு 2 ஸ்பூன் அளவு தான் ஆயில் இருக்கும். ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான கொஞ்சோண்டு சால்ட்டுங்க போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள், அப்புறம் சிக்கன் 65 மசாலா கொஞ்சம் போட்டிருக்கேங்க. அவ்வளோதான் போட்டு அது வந்து கருகிராமல் அந்த மசால் வந்து நம்ம கொஞ்சம் லைட்டாக சிம்மிலே வச்சு ஃப்ரை பண்ணிவிட்டு, நம்ம பாயில் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா, நான் 4 முட்டை வச்சுருக்கேங்க. அதை கட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த பக்கம் திருப்பி வச்சுருங்க, கரு இருக்க பக்கமாக. அது கொஞ்சம் வந்து ஃப்ரை ஆகட்டும். மசால் வாசனை ஆல்ரெடி போயிருக்கும். நீங்கள் வந்து அதை பார்த்து கொஞ்சம் மெதுவாக மட்டும் திருப்பி விட்டுக்கோங்க. ஏன்னா அந்த கரு வந்து வெளியே வந்துருச்சுன்னா அப்புறம் எல்லாம் கலைஞ்சு போயிடும். அதனால் அதை பார்த்து 2 பக்கமும் அதே மாதிரி ரொட்டேட் பண்ணி ரெண்டு தடவை ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கோங்க. மசாலா நல்லா கோட்டிங் ஆயிரும், நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா ரசம் சாதம், சாம்பார் சாதம் எது கூட வேணால் வச்சு சாப்பிட்லாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஈஸியான ரெசிபிங்க. பாயில் பண்ண எக்கு பிடிக்காதவங்க இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்போயும் ஒரே மாதிரி சாப்பிடுவோம் இல்லைங்களா? அதனால் இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெண்டைக்காய் குழம்பு வச்சுருந்தேங்க. அதோடு தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.